வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி மலேசிய கவர்மெண்ட்டுமே பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா கொடி எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. என்ன காரணம், மலேசியா கவர்மெண்ட் தெளிவா என்ன சொல்லுது, சினிமா நிகழ்ச்சி, சினிமா விழானா சினிமா சம்மந்தப்பட்டது மட்டும். அரசியல் தொடர்பான விஷயங்கள்ல அரசியல். நீங்க அங்க அரசியல் பண்ண முடியாது. விஜய் படத்துல அந்த முக்கியமான பாடல்கள் எல்லாமே இசைக்கப்பட்டு, எல்லாமே ரொம்ப உற்சாகமா இருந்திருக்கிறாங்க ரசிகர்கள். விஜய் வந்தப்போ உடனே வழக்கம் போல நாங்க டிவிக்கேன்னு கத்த ஆரம்பிச்சோம். ஒரு விஜய் என்ன சொல்லிட்டாரு, வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். இங்க போய் சத்தம் போட வேணாம்னு சொல்றாரு. ஆனாலும் கேட்காம ஒரு கூட்டம் சத்தம் போடுது. இதெல்லாம் நடந்திருக்கு. விஜயும் அரசியல் எதுவும் பேசவில்லை. இங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க திமுக அப்படின்னு சொல்லலாம், விமர்சனம் சொல்லலாம். என்னைய கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. ஆனா நான் கட்டப்பட மாட்டேன். ஹாய் ஹூய்ன்னு பேசலாம் இங்க. மலேசியால அப்படி பேச முடியாதுல்ல. நாம சொல்றத கேட்டுட்டு தான் வரணும். இல்லைன்னா நாளைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சுருவாங்க அங்க. அது அவங்களுக்கு என்ன இருக்கு? விஜயா இருந்தா என்ன இருக்கு? யாரா இருந்தா புசி ஆனந்தலா என்ன இருக்கு? எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. விஜய் பயங்கர அப்செட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடைசி நேரத்துல கூட இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்து விடலாம் அப்படின்னு நினைச்சாரு. காரணம் என்னன்னா, இந்த சிபிஐ உடைய சம்மன் வந்து அவருக்கு ஒரு பெரிய பெரிய டிஸ்டர்பா இருக்கு அப்படிங்கிறது தான் தாவேகா தரப்புல சொல்றாங்க. காரணம்னா எதிர்பார்க்கல அவரு. திடீர்னு டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஏற்கனவே பல 2G வழக்குலேருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நம்ம. சிபிஐ என்கொயரி, டெல்லி சிபிஐ என்கொயரி அப்படின்னாவே அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது, அரெஸ்ட் தான். கடைசி படத்திற்கான விஷயத்தை அவர் வந்து அவ்வளோதான் அப்படின்னு ஒரு ஃபைனல் கூட பெருசா பண்ணல. அதில் ஒருவேளை தேவைப்பட்டால் நடத்திக்கலான்னு நினைக்கிறாரா, முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் சொன்னா கூட அவர் இன்னும் அடுத்த திருத்தமும் அதை சொல்லலை இந்த நிகழ்ச்சியிலன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. நம்ம முழுசா நம்ம நேரடியாக பார்க்கலங்கிறதுனால சொல்றோம் நம்ம. பட் வந்து இல்லை இதான் என்னுடைய கடைசி நிகழ்ச்சி, சினிமா நிகழ்ச்சி தான் கடைசி நிகழ்ச்சி, வர்றேன், பை பாய் அப்படின்னு இது மாதிரிலாம் சொல்லலை அவரு. ஸோ அதனால நான் ஒரு இக்கண்ணா வச்சு தான் முடிச்சிருக்காரு. அதனால தொடர்ந்து நடிப்பாரா, அரூர்லேயே தான் எடுத்திருக்கிறாங்கல்ல சொல்றாங்கல்ல. நீங்க அவருடைய மக்கள் சந்திப்பு அந்த இதுல அந்த டூர்லயே நிறைய எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கலாம் சொல்றாங்க. நீங்க எனக்கு தெரிஞ்ச நீங்க அந்த செல்ஃபி எடுத்தார்ல ஈரோட்டில் சேர்த்திருக்கலாம், அதெல்லாம் சேர்த்திருக்கலாம், அதெல்லாம் கூட நிறைய நிகழ்ச்சிகள் சேர்த்திருக்கலாம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம், வணக்கம் சார். ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து லைவ் டெலிகாஸ்ட் யாருக்கும் அந்த காப்பிரைட் கொடுக்காததுனால பொதுமக்களுக்கு வெளியே வரல. செய்திகள் மட்டும் பல செய்திகள் மட்டும் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ நடந்திருக்கு, விஜயும் ஸ்பீச் கொடுத்துருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, விஜய் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி மலேசிய கவர்மெண்ட்டுமே பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்ததுன்னு வச்சுங்களேன். குறிப்பாக கொடி எல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. என்ன காரணம், மலேசியா கவர்மெண்ட்டு தெளிவாக என்ன சொல்லுது, சினிமா நிகழ்ச்சி, சினிமா விழானா சினிமா சம்மந்தப்பட்டது மட்டும். அரசியல் தொடர்பான விஷயங்கள்ல அரசியல். நீங்கள் அங்கே அரசியல் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, இது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. நீங்கள் மலேசியாவில் வந்து அரசியல் பண்ண முடியாது, அரசியல் பேச முடியாது. நீங்கள் இன் கேமரா மீட்டிங்காக பண்ணலாம். இது ஓப்பன் ஆடிட்டோரியம். இது நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கினது ஒரு சினிமாவுடைய டீசர் வெளியீட்டு விழா, பாடல் வெளியீட்டு விழா, கேசட் வெளியீட்டு விழா, இது இப்படிங்கிற பேரில் பண்ணது தான் வச்சுங்களேன். நீங்கள் பல நிகழ்ச்சிகள் இதே மாதிரி தான் நடத்திருக்கிறாங்க. அதில் வந்து அரசியல் கிடையாது. பட் விஜய் நிகழ்ச்சிங்கிறதுனால ஒரு கூடுதல் அரசியல் இந்த விஷயம் பார்த்துட்டாங்க. பட் அதனால தான் ஆர்கனைசர்ஸ் வந்து தெளிவாகவே கொடிகடிலாம் எடுத்துகிட்டு விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக தான் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் சில இடங்களில் செல்ஃபோனை கூட வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. காரணம்னா தேவையில்லாமல் ஏதாவது எடுத்து வீடியோ எடுத்து போடுவாங்க வாங்கன்ட்டு. ஆனாலும் நம்ம ஆட்கள் விஜய் வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, முழுக்க நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு கடைசி படம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் விஜய் படத்தில் வந்து முக்கியமான பாடல்கள் எல்லாமே இசைக்கப்பட்டு எல்லாமே ரொம்ப உற்சாகமாக இருந்திருக்கிறாங்க ரசிகர்கள். விஜய் வந்தப்போ உடனே வழக்கம் போல் நாங்கள் டிவிக்கேன்னு கத்த ஆரம்பித்த உடனே ஒரு விஜய் என்ன சொல்லிட்டாரு, வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். இங்கே போய் சத்தம் போட வேணாம்னு சொல்றாரு. ஆனாலும் கேட்காம ஒரு கூட்டம் சத்தம் போடுது. இதெல்லாம் நடந்திருக்கு. விஜயும் அரசியல் எதுவும் பேசவில்லை அப்படிங்கிறத இங்கிருந்து வர தகவல்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு கட்டுப்பாடு. எங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க திமுக அப்படின்னு சொல்லலாம், விமர்சனம் சொல்லலாம். என்னைய கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. ஆனா நான் கட்டப்பட மாட்டேன், ஹாய் ஹூய்ன்னு பேசலாம் இங்க. மலேசியாவில் அப்படி பேச முடியாதுல்ல.
நாம சொல்றத கேட்டுட்டு தான் வரணும். இல்லன்னா ம். நாளைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சுருவாங்க அங்க. ம். அது அவங்களுக்கு என்ன இருக்கு? விஜயா இருந்தா என்ன இருக்கு? யாரா இருந்தா புசியா இருந்தா என்ன ஆகும்? எல்லாத்தையும் அரெஸ்ட் ம். பண்ணிருவாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதனாலவே ரொம்ப அடக்கி வாசிச்சு தனக்குடைய சினிமா பயணம், கடைசி படம் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் சென்டிமென்ட்டா பேசி முடிச்சுட்டாரு. ம். அப்படிங்கிறது தான் இந்த மலேசியா நிகழ்ச்சியோட ஸோ வழக்கம் போல விஷயம். எல்லா ஆடியோ லான்ச்லயும் பேசுற மாரி ஒரு குட்டி கதை. நம்ம குட்டி கதை. அப்புறம் இப்படியே தான் பேசி ம். தெளிவா வழக்கமா ம். முடிச்சுட்டாரு. ஒண்ணும் ஸோ ஒரு பெருசா சில எதிர்பார்த்த பஞ்ச் அளவுக்கு டயலாக்கு. ம். ஆமா. பரபரப்பு எதுவும் இல்ல. அதுதான் மேட்ரு இதுல. ஓகே. அதாவது அவரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒண்ணும் ம். விஜயோட ம். ஸ்பீச் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். கட்டுப்பாடுகள்லாம் இல்லாம அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, விஜய் பயங்கர அப்செட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடைசி நேரத்துல கூட இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்து விடலாம் அப்படின்னு நினைச்சாரு. காரணம் என்னன்னா, இந்த சிபிஐ உடைய சம்மன் வந்து அவருக்கு ஒரு பெரிய பெரிய டிஸ்டர்பா இருக்கு. ஓ! அப்படிங்கிறது தான் தாவேகா தரப்புல சொல்றாங்க. ம். காரணம்னா எதிர்பார்க்கல அவரு. திடீர்னு டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஏற்கனவே பல 2G வழக்குலேருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நம்ம. சிபிஐ என்கொயரி டெல்லி சிபிஐ என்கொயரி அப்படின்னாவே, அதில ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. அரெஸ்ட்டு தான். 100% 100% அப்படிதான் தெரிந்த விவரம் தெரிந்த அதிகாரிகள் சொல்றது அதுதான் சொல்றாங்க. நீங்க வந்து கூப்பிட்டு நீங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சினிமால காட்டுவாங்கல்ல, மைக்கு. ஒரு ரூம்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம மைக்கு நம்மளுக்கு வெளியிலேருந்து கேள்வி மட்டும் கேட்பாங்க. இங்க கேமரா 4, 5 ஆங்கிள்ல கேமரா. நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? என்ன பதில் சொல்றீங்க? அப்படின்னு இந்த வசதிகள்லாம் வந்து இங்க கரூர்ல கிடையாது. ஏன் சிபிஐ விசாரணை அங்க? டெல்லிக்கு ஏன் வர சொல்லியிருக்காங்க? அப்படின்னா, இது பிரத்யேக அறையெல்லாம் இங்க தான் இருக்கு. டெல்லியில இருக்கு. சென்னையில கூட அது இல்ல. ஸோ இங்க விசாரிக்க போறாங்க அப்படிங்கிறது மாரி தான் ஒரு விஷயம்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய சிக்கல் தான் அவங்களுக்கு. விஜய்க்கு வந்து அத வந்து ஒரு சிம்பத்தியா கிரியேட் பண்ண போறாரா? இல்லையான்னு தெரியல. ஏன்னா, முக்கியமான இந்த 4 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. விஜய் வெளிய வர மாட்டார். நீங்க நல்லாவே தெரியும். புஷி ஆனந்த் வெளிய வரலன்னோனயே கிட்டத்தட்ட 40 நாள் அவர் வெளியவே சத்தம் இல்லாம இருந்தாரே. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சொல்றேன். இப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனு, புஷி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கலாம். வெளிய இருக்கிற ஒரே ஒரு ஆளு செங்கோட்டையன் மட்டும் தான்னு வச்சுக்கங்க. வேற யாரும் இல்ல. ம். அவரும் வருண்குமார் ஐஆர்எஸ் 2 பேரும் தான் ஆனா இருக்காங்க. அந்த பதற்றம் இருக்கா? இப்போ நம்ம எப்பவுமே புசியா வந்து எப்படி பார்ப்போம்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல பார்ப்போம். ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட்ல தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாம் மீம்ஸ் தான் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல போடு. வென் பிடி மாஸ்டர் அரைவிங் இன் டூருக்கு வந்து பிடி மாஸ்டர் இருந்தா எப்படி இருப்பாரு? அப்படின்ற மாரின்னு சொல்லி கலர் பிங்க் சட்டை, நல்ல கலரான பேண்ட் இப்படிலாம் ஆதவ அர்ஜுன் போட்டுலாம் வந்து அந்த பார்த்தீங்களா? ஆதவ அத அர்ஜுன் வச்சு பார்க்கல. பார்த்தீங்களா? அ அவர் ஆதவ அர்ஜுன் வேற வேலைய பார்த்துட்டு இருக்காரு. ம். இந்த விஷயங்கள் இதுல அவர் கொண்டாந்து அவர் மாட்டி விட்டது அவர் தான் எல்லாத்தையும் வச்சுக்கங்க. சாதாரணமா போயிருக்கும். இந்த எஸ்ஐடியோட விசாரணை முடிஞ்சிருக்கும். அவரு பெரிய பூதம் வரப்போகுது அப்படிங்கிற மாரி விஜய மிரட்டி, சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் வேற மாரி கொண்டாந்து விட்டுருச்சு இப்போ. சிபிஐ இப்ப யார குறை சொல்லுவீங்க? நீங்க தான் என்ன சொன்னீங்க? சிபிஐ வந்துனா நீதி வெல்லும்னு சொன்னீங்க. இப்ப உங்கள அரெஸ்ட் பண்ணா நீதி வெல்லும் தானே அது. அதானே அர்த்தம் அப்ப. அந்த மாரி ஆயிடும் அது. அதுல மாற்றம் இல்ல. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து அவருக்கு ஒரு பெரிய விஜய்க்கு ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். 29 வர சொல்லியிருக்காங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா புஷியானந்தே நைட்டு கிளம்பி ஆகணும்ல உங்களுக்கு. நாளைக்கு ஒரு நாள் டெல்லி போய் ஆகணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை. அதனால தான் சொல்றாங்க கடைசி நேரத்தில இந்த நிகழ்ச்சிய ரத்து பண்ணிடலாமான்னு நெனச்சாரு விஜய். ஏன்னா ஒரு சங்கடம் ஆயிரும். யாரும் ஒரு நல்ல மூடுல இல்ல. விஜய்யா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுன் இருக்கட்டும். ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சிய வந்து செலிப்ரேட் பண்ற அளவுக்கு அவங்களால ஒரு மூடு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ம். அதனால தான் அவருடைய பேச்சு கூட பெருசா இல்ல. விஜயுடைய பேச்சு கூட சரியா இல்ல. அப்படிங்கிறது தான் இப்ப நம்மளுக்கு அங்க மலேசியாலருந்து வர தகவல்கள் கிடைக்கும். ஆமா. ம். ஆனா, அங்க அதுவும் பெருசா அரசியல் பேச முடியல. அவர் வந்து வெறும் ஜஸ்ட் எப்பவும் வழக்கம் போல சினிமாட்டிக் ம். வசனங்கள் மட்டும் பேசிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா, அவர் எதிர்பார்த்திருப்பார் இல்லையா? இதுல ஏதாவது ஒரு அரசியல் பேசி ஒரு ஹைப்ப நம்ம கிரியேட் பண்ணுவோம். இத ஒரு கருவியா பயன்படுத்தணும்ன்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்திருக்கும் இல்லையா சார் விஜய்க்கு? 100% ஏன்னா நீங்க வெளிநாடுல வந்து இன்னும் கூட ஃப்ரீயா பேசலாம் அவரு. இங்க கூட சில கட்டுப்பாடுகள் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். அங்க என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். கரூர் சம்பவமா இருக்கட்டும், கரூர் சம்பவம் வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து காசாவோட கம்பேர் பண்ணி கூட பேசலாம் அங்க. என்ன வேணாலும் ம். பேசலாமே! அந்த மாரிலாம் பேசலாம் கூட மனசுல ஐடியா பண்ணியிருந்திருப்பாரு. பட் மலேசியா கவர்மெண்ட் இந்த அளவுக்கு அவர கட்டுப்பாடோட ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு அவர் எதிர்பார்க்கல. புரியுதுங்களா? இந்த அளவுக்கு அவங்க வந்து
ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன காரணம்னா, அப்ப நிகழ்ச்சி நடத்துறதே கிட்டத்தட்ட எலக்ஷன் டைம்ல நீங்க சொன்ன மாரி ஒரு வைப் ஏற்படுத்தணும், பேசணும், அரசியல பத்தி பேசணும், கொடிய எடுத்துட்டு ஒரு பையன் ஒடியாருவான். இல்லப்பா அவர புடிங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லணும். 2 பசங்க மேல ஏறி கத்தணும். இல்ல இறங்கு கீழ உட்காரு அப்படின்னு சொல்லியெல்லாம் செஞ்சிருந்தா பெருசா இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்தாரு. சார் இதுல காட்டப்படக்கூடிய அதாவது ஹைப் நீங்க பாருங்களேன். இப்போ எல்லாருமே ஜனநாயகன், ஜனநாயகன் எப்ப ரிலீஸு? எப்போ ஆடியோ லான்ச்சு? முன்ன எப்போதும் இல்லாத படத்துல இல்லாத மவுசு இதுக்கு ஜாஸ்தி. ஏன்னா, இவர் லாஸ்ட் படம்னு அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ இல்லப்பா இவ்ளோ அதுதான். மவுசு இப்ப அதான் என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க. கடைசி படத்திற்கான விஷயத்த அவர் அவ்வளோதான் அப்படின்னு அவரு ஒரு ஃபைனல் கூட பெருசா பண்ணல அதுல. ஒருவேளை தேவைப்பட்டால் நடத்திக்கலாம்னு நினைக்கிறாரா? முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் கடைசி படம் அப்படிங்கிற மாரி நம்மலாம் சொன்னா கூட, அவர் இன்னும் அடுத்த திருத்தமா அத சொல்லல இந்த நிகழ்ச்சியிலன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. முழுசா நம்ம நேரடியா பார்க்கலங்கிறதுனால சொல்றோம் நம்ம. பட் இல்ல இதான் என்னுடைய கடைசி நிகழ்ச்சி. சினிமா நிகழ்ச்சி தான் கடைசி நிகழ்ச்சி. வர்றேன். பாய் பாய் அப்படின்னு இது மாரிலாம் சொல்லல அவரு. அதனால நான் ஒரு இக்கண்ணா வச்சு தான் முடிச்சிருக்காரு. ம். அதனால தொடர்ந்து நடிப்பாரா? அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு மலேசியா நிகழ்ச்சிக்கு அப்புறம் ரசிகர்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதான் இல்ல தலைவர் திருப்பி நடிப்பார் போல் இருக்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசியல்ல பெருசா இல்லன்னா அவரு நடிக்க வந்து தானே ஆகணும். நீங்க 5 வருஷம் அரசியல் பண்ண முடியாது அவரால. இல்ல இதுக்கு நீங்க முன்பு ஒரு அவருக்கு கடைசியா நடிச்ச படத்தினுடைய ஒரு துணை நடிகையிடம் கூட அவர் இவ்வாறு பகிர்ந்திருக்கிறார். தேர்தல் முடிவு பொறுத்து தான் நான் என்னுடைய அரசியல் நகர்வு இருக்கும். மீண்டும் நான் சினிமா வர்றத நான் முடிவு செய்வேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. கேரளா நடிகை ஒரு ம். சொல்லியிருந்தாங்க. பதில் சொன்னதுக்கு அதே ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. அதுதான் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது என்னோட கடைசி நிகழ்ச்சி. அவ்வளோதான். இனிமேல் சினிமாங்கிறதுக்கு எனக்கும் இனிமே சம்மந்தம் இல்ல. இப்படி ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா, இல்ல. எப்படி கஷ்டப்பட்டு நான் வந்தேன். ஒரு உச்சத்துக்கு எனக்கு நீங்க கொண்டு போனீங்க. நான் உங்களுக்கெல்லாம் நன்றி. அப்படிங்கிற மாரிலாம் சென்டிமென்ட்டா பேசி முடிச்சாரு. ம். பட் இனிமே சினிமா பக்கம் வரவே மாட்டேன்லாம் அவர் சொல்லல. உறுதியா பேசல அப்படின்னு தகவல் சொல்றாங்க. ம். முழுசா ஆடியோவையும், வீடியோவையும் பார்த்தா தான் என்ன ம். பேசினாருன்னு தெரியும். ஆனாலும் ஆனா கூட படம் முழுக்க சொல்றது அரசியல் தானே சார்? ஆமாமா. படம் முழுக்க முழுக்க அரசியல மையப்படுத்தி தானே இருக்கும். திமுகவ ஷூட்டிங்கே திட்டி தானே எடுத்திருக்காங்க. இருக்கும். அவரு நான் கரூர் சம்பவம் கரூர்லயே தான் எடுத்திருக்கிறாங்கன்னே சொல்றாங்கல்ல. ம். நீங்க அவருடைய மக்கள் சந்திப்பு அந்த டூர்லயே நெறைய எடுத்திருக்கிறாங்க. அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த செல்ஃபி எடுத்தார்ல, ஈரோட்ல சேர்த்துருக்கலாம். அதெல்லாம் சேர்த்துருக்கலாம். அதெல்லாம் கூட நெறைய விஷயங்கள் ம். சேர்த்துருக்கலாம். ஏன்னா அவரு என்ன கிட்டத்தட்ட பார்த்தா சினிமாத்தனமா தானே இருக்கு. அவருடைய பேச்சுலேருந்து எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இருந்துச்சு. அதனால ஜனநாயகன் முழுக்க முழுக்க சினிமா, அவருடைய டூரு, பிரச்சாரம், மாநாடு இது கலந்த ஒரு விஷயமா தான் இருக்குது. ம். பட் இது ஒரு வேளை இதுலயும் கூட சில விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணலான்னு பார்த்துருக்கலாம். பட் மலேசியா கவர்மெண்ட் இத அவருக்கு பெர்மிஷன் ம். குடுக்கல. ஆமா. டெல்லி சிபிஐ சம்மன், ஸ்டாம்பீட் ஒரு பக்கம் தலைவலி இருக்கு. அது ஒரு நிச்சயமா ஒரு பெரிய ஒரு தலைவலி தான். மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாகத்தான் விஜய்க்கு இருக்கிறது என்கிற ஒரு விவகாரம் ஒன்று. மற்றொன்று இந்த ஜனநாயகன் படத்தில் முழுக்க முழுக்க அவர் எந்த அளவுக்கு அரசியல் புகுத்திருப்பாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இப்போ மூவிங் ஃபார்வர்ட் இப்ப ஜனவரி 9த் இத அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்த இல்லையா? படம் வருது. அதனுடைய ரிலீஸின் போது எந்த அளவுக்கு இவரோட நேரா போய் பிரச்சாரம் பண்றத விட இவர் எக்ஸ்போஸ் ஆறாரு விஜய். ஆமா, 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 நேரா ஆமா. போய் ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் அவ்ளோ பிழைகள் இருக்கு. அவ்ளோ ஃபேக்ட் செக் பண்ணோம்னா ஆமா, அவ்ளோ ஆமா, நேருக்கு ஆமா, முன்னும் பின்புலமா ஆமாமா. இருக்கு. கரெக்ட், ஆனா கரெக்ட். படத்தின் மூலமாக ஒரு கருத்தை மக்கள் மத்தியில ரீச் பண்ணும்போது, அது ரொம்பவே விமர்சையா ரீச் ஆகும். இந்த நூறு உரைநடையா பேசுறத விட மக்களுக்கு அ ஆமாமாமா. ம படம் படம் மூலியமா பஞ்ச் டயலாக் போறதுங்கிறது நெறைய இருக்கலாம். இன்னும் நெறைய பேசலாம். அப்ப இன்னும் நெறைய உள்ள புகுத்த வேண்டிய புகுத்தி நெறைய இருப்பாரு நெறைய. அப்ப ஒரு அதுல 100 எந்த சீன். அளவுக்கு இம்பாக்ட்ட ஏற்படுத்தும் சார்? இதுல என்ன ஒரு விஷயம்னா, வினோத் பார்த்தீங்கன்னா, கிரைம் த்ரில்லரா தான் எடுப்பாரு படம். நீங்க விஜய்லாம் வச்சு எடுத்தார்ல. விஜய் வச்சு எடுத்து போனாரு. பட் அவரு என்ன இதுல டைரக்டர் ஒத்துக்கணும்ல. நீங்க என்ன வேணாலும் ஆசைப்படலாம் கிம் இதுல. இது சினிமா. என்ன? இதுல ஏன்னா எந்த அளவுக்கு வினோத் இவருக்கு கோஆப்பரேட் பண்ணி, அவரு சொல்ல விஷயங்கள் எல்லாம் அவர் ஏத்துக்கிட்டாரா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. சரி அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், டம்மியா ஒரு டைரக்டர போட்டு தான் அவர் எடுத்திருக்க முடியும். நான் நெனச்ச சில விஷயங்கள், சீனு ஒரு கிழவியில கட்டி பிடிக்கிற மாரி, இந்த மாரி விஷயத்தெல்லாம் சொல்றேன். இது அந்த காலத்து எம்ஜிஆர் படம் மாரி
தன்னை உருவகப்படுத்தினோங்கிற சினிமாவுக்கு அதாவது 2026 தேர்தலுக்காக முழுக்க முழுக்க இத பயன்படுத்த முடியுமா? அத வினோத் வந்து வினோத் வந்து ஒத்துக்கிட்டாரா? அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி. ஏன்னா, ம். அவரு வந்து முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் டைரக்டர். ஓகே. அஜித்துடைய கடைசி படம் கூட அந்த மாரி லாஸ்ட் படம். அத கூட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் வந்து தெளிவா தான் எடுத்திருந்தார். அதுல வந்து எந்த அரசியலும் இல்ல. இதுல வேணா அரசியல் நெடி கொஞ்சமா இருக்கலாமே ஒழிய, முழுக்க முழுக்க அரசியல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அவரு குடுத்திருந்தாரா டைரக்டரு? ஏன்னா, ம். அவரு தொடர்ந்து அவரு பயணிக்கணும். விஜய் ஒதுங்கிடலாம் கேம். அவர் தொடர்ந்து அடுத்த டைரக்டரு, அடுத்த ஆமாமா. படத்துக்கு போகணும்ல அவரு. ரொம்ப ஓரளவுக்கு மேல பண்ணிட்டாருன்னா, அவருக்கும் அந்த கலர் ஆயிரும்ல. அவரும் தாவேக்காவுடைய ம். நிர்வாகி ஆயிருவாரு. அது அந்த அளவுக்கு அவரு பண்ணியிருப்பாராங்கிறது ஒரு சந்தேகம்ன்றேன் நான். ஒரு வேளை ரொம்ப கட்டாயப்படுத்தியிருந்தா வெளியே கூட போயிருவாங்க. சில ஓ! டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து டக்குனு இல்ல, இல்லங்க இது நம்மளுக்கு ஒத்து வராது. நீங்க சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கூட இந்த சுந்தர் ஒதுங்கிருவாங்க. சி வந்து கமிட்மென்ட் குடுத்து வெளிய போனார்ல அந்த மாரியா? 100% ஆமாமா 100% ம். சரியா ஒத்து வரலன்னா ஒதுக்கிருவாங்கல்ல. ஏன்னா இதுதான் லைஃப் கிடையாதுல்ல கேம். அவங்களுக்கு இது லைஃபா இருக்கலாம். விஜய்க்கு இது லைஃபா இருக்கலாம். பட் வினோத்துக்கு இது லைஃப் கிடையாது. அடுத்த ஸ்டேஜ்க்கு அவர் போய் ஆவணும். அடுத்த ஒரு இன்னொரு சினிமா ஒரு நல்ல ஒரு பிரபலத்தோட ஒரு ஒர்க் பண்ணணும்னா, அவரு வந்து தன்னை ரசிகரா தான் காட்டிக்கலாம். கட்சிக்காரனா காட்டிக்க முடியாதுன்னு என்னுடைய எண்ணம். அதனால விஜய் நெனச்சதெல்லாம் ஜனநாயகத்தில பண்ணியிருக்க முடியுமா? அப்டின்னா ஒரு கேள்விக்குறி தான். ம். காரணம்னா, ஒரு டைரக்டர் அந்த மாரி டைரக்டரா நான் பார்க்குறேன். ஆமா. ம். அதேபோல ஜனநாயகனுக்கு ஒரு போட்டியாவே பராசக்தியும் அதற்கு மறுநாளே வரப்போவதாக அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதான்னு நமக்கு இன்னும் ஆமா இன்னும் உறுதியாகல. கன்ஃபார்ம் ஆ ஆகல. அது மறுநாளே வந்து ஏட்டுக்கு போட்டியா சிவகார்த்திகேயனுடைய படமும் வெளியாகுது. இது வந்து விஜய்க்கு போட்டியா அவர் வந்து வெளியிடுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு சார். இல்ல இது முழுக்க முழுக்க தயாரிப்பாளர் நிறுவனம் தயாரிப்பு நிறுவனத்துடைய முடிவு. இதுல வந்து சிவகார்த்திகேயனுடைய முடிவு எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல எனக்கு. 1 2வது அந்த காலத்துல நெறைய கமல், ரஜினி, விஜயகாந்த், கார்த்திக் படங்கள்லாம் வந்திருக்கு கேம். ஒரு தீபாவளிக்கு. இது ம். பொங்கல ஒட்டி தானே இது. இதுவும் பொங்கலை ம். ஒட்டி இந்த படம் வருது. ஸோ பொங்கல ஒட்டி ஒரு படம் வருதுல வந்து இதுல போய் என்ன அரசியலு, எஸ்கேக்கும் ஒரு விஜயோட போட்டி போடுறாரு அதெல்லாம் கிடையாது. ஒரு படம், இன்னொரு படம் வருதுங்கிறதே கூட கட்டாயமா என்னங்கிறது ரஜினி படத்துக்கு வர்றப்ப வேணா சூழ்நிலைகள் வேற. விஜய் இப்ப வராரு. அதுக்காக இவரு படம் இது 9ஆம் தேதி, 10ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து கோர்ட் ஏதோ தடை உத்தரவுலாம் போட்டிருக்கு. ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல அந்த படத்த தடை போட்டிருக்கு. படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. அது ஒரு பக்கம்னு வச்சுக்கங்களேன். பட் ஆனால் கடந்த காலங்கள்ல நெறைய நடந்திருக்கே. ம். ஏன் விஜய் லாஸ்ட்டா விஜய்க்கும், அஜித்துக்குமே வந்துச்சே. அஜித் படம் நல்லா இருந்ததுன்னு சொல்லி இந்த வாரிசு துணிவுலாம் வந்துச்சு இடையில. வந்துச்சுல்ல உங்களுக்கு. அதனால நீங்க இவரு போய் உடனே டக்குனு இது முழுக்க முழுக்க தயாரிப்பு நிறுவனமும், தயாரிப்பாளர்களும் எடுக்கிற முடிவு. விநியோகஸ்தர்கள் எடுக்கிற முடிவு இது. இதுல போய் சிவகார்த்திகேயன் எதுக்கு அரசியல் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ம். புரியுதுங்களா? நீங்க நீங்க நல்லா ஸ்மூத்தா இருந்தா கூட விஜய் விஜய் அவரு ஒரு தனியா போயிட்டாரு. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவரு அவரு வேற மாரி ட்ராக்ல போறப்போ, ஒரு ஸ்மூத்தான சூழ்நிலை இருக்கு. அவர் எப்படி இனிமே எப்படி எதிர்பார்ப்பாரு? டிஎம்கே எதிர்க்கிறாரு, பிஜேபி எதிர்க்கிறதா சொல்றாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்போ, அவரோட எப்படி சினிமா வட்டாரங்களா இருக்கட்டும், மத்தவங்க எல்லாமே எப்படி ஸ்மூத்தா அவரோட போவாங்க. அதுல ஒரு அரசியல் இருக்கும்ல கேம். ம். அதெல்லாம் ம். ம். சார்ந்து அதெல்லாம் எதிர்கொண்டு தான் அவரு ஜெயிக்கணும் அதுல. ம். இதுல போய் புலம்புறதுலக்கெல்லாம் வேலை இல்ல. அவர் டீம் எல்லாம் வந்து டிவிகே டீம்ல தாறுமாறா எஸ்கேய ம். பத்திலாம் விமர்சனம் பண்றதெல்லாம் வந்து நியாயம் இல்லங்கிறேன் நான். அப்படிதான் நான் இந்த விவகாரத்துல இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த ம். படத்துல மேக்ஸிமம் ஒரு எதிர்ப்பு திமுக எதிர்ப்புங்கிறத விட, விஜய் வாழ்க! திமுக ஒழிகன்னு இல்ல, விஜய் வாழ்க! அப்படிங்கிற ஒரு தொனியில இருக்குன்றீங்களா? இப்ப எப்படி ஆமா. எம்ஜிஆர் நீங்க சொன்னது போல எக்ஸாம்பிள் ஒரு பாட்டியம்மா வந்து கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற இதய கனியில வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அது வந்து இதே பாடலாம் மாரி அதெல்லாம் பயங்கரமான ஹிட். அந்த மாரி தான் அவ்வளோ இருக்கும். அந்த மாரி விஜய் அவர்கள் இல்ல கேம் ஏன்னா நீங்க திமுக விமர்சனம் பண்ணீங்கன்னா சென்சார் இருக்கு. ம். பிரச்சனைகள் இருக்கு. நீங்க வந்து டேரிங் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க பொதுக்கூட்டத்தில பேசுற மாரி அங்கிள், இங்கிள்லாம் பேச முடியாது. சொல்றேன் நான். அதுக்கு சென்சார் போர்ட் இருக்குல்ல. அப்ஜெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஒரு சிஎம் ரூலிங் கவர்ன்மெண்ட் அது. நீங்க விமர்சனம் பண்ணி பண்றதெல்லாம் பண்ண முடியாது. மறைமுகமா வேணா சில வார்த்தைகள் பேசியிருக்கலாம். அவர் வந்து முழுக்க முழுக்க நான் ஒரு மக்கள் தலைவன் அப்படிங்கிறத தன்னை உருவாக்கப்படுத்திக்கிறதுக்கான ஒரு இன்னொரு மீடியம் அவ்வளோதான். ம். இவ்வளோ கமர்ஷியலாவே நான் நடிச்சுட்டாரு. இதுல வந்து நான் மக்கள்
தலைவன் நானு. நான் எல்லாத்துக்கும் அப்ப துண்டிச்சு முதல்வன் ஏறுறதுக்காக நான் வந்திருக்கேன். முதல்வன் பார்ட் 2 எதிர்பார்க்கலான்றீங்க. அந்த மாரி அதே மாரி தான். அதே மாரி ஒரு நாள் முதல்வர் மாரி அவர் இறங்கி மக்கள் வந்து அப்படியே ம். பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு ரேஷன் இந்த கடையில மாரி எப்படிலாம் விஷயம் வந்து தான். மோசடி பண்றாங்க, இடையில மோசடி ஆ பண்றாங்க, அதேதான். அடிச்சு காவல்துறையில எப்படிலாம் வந்து அராஜகம் பண்றாங்க. தொறந்து போலீஸ் அ ஸ்டேஷன்ல விடுறது, போலீஸுக்கு தட்டி கேட்கறது. இந்த மாரி விஷயங்கள் தான் நடந்திருக்கும். இருக்குமே ஒழிய, பெருசா திமுகவே முழுக்க ம். முழுக்க அப்படிங்கிற காலம் வந்து இப்போ ம். சாத்தியம் இல்லன்னு சொல்ல வரேன் நான். ம். ஆமாமா. எப்படி இருக்கலாமா? முன்பு ஒரு ஆட்சி இருந்தது. இவ்வளவு மோசமா இருந்துச்சு. பிறகு நான் இப்போ விஜய் வர்றாரு. அவர் ஆறாரு. ஆ அவர் ஆன உடனே பாருங்க மக்கள் எல்லாம் ஒரு எப்படி ஊர் இருக்காங்க. தலைவர் ஊர் தலைவரு. அவரு ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருப்பாரு. வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இவர் வந்து சாதாரண ஒரு ஆளா வந்து ஊர் தலைவராகி, ம். மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணி, மக்கள்லாம் சுபிட்சமாயி, என்ன சொல்றது மாதம் மும்மாரி மழை பெய்யுற அளவுக்கு ஒரு தலைவனா வாழ்ற மாரி காட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படிதான் இருக்கும் ஜனநாயகம் படம் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். இன்னும் டீசர் கூட பெருசா வெளியாகல. அதுக்குள்ளேயே கதை வசனங்கள்லாம் நீங்க லீக் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி வரப்போகிறது? ஜனநாயகன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் குடுத்திருக்கு. ஏனென்றால் அவருடைய கடைசி படம்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஆடியோ கண்டிப்பா. லான்ச் முடிஞ்சிருக்கு. இது சம்பந்தமான பல பின்னணி அரசியல்கள ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. நன்றி.